உலகெங்கிலும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாரம்பரிய மருத்துவம் என்கின்ற பயன் தரும் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான நேயர்களே, அன்றாடம் ஒரு மூலிகை, அன்றாடம் ஒரு மருந்து என்று நம் அண்டையிலே இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து மருந்தாக்கி பார்க்கின்றோம். மருந்தை உணவாக்கி இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஆரோக்கிய வாழ்வுக்கு ஒரு அடிப்படையாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பது மக்களுக்கு உபயோகமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஏற்கனவே பல மூலிகைகளை பற்றி பார்த்திருக்கின்றோம், பல காய்கறிகளை பற்றி பார்த்திருக்கின்றோம், பல தானியங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். அவைகள் அத்துணையும் உணவு என்று நினைத்திருந்தவர்கள் மருந்தாக்கி இன்று பார்ப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஆரோக்கிய வாழ்வு என்பது ஆலமரம் போல் தழைக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம். அன்பான நேயர்களே, இன்று துத்தி என்று அபூட்டிலான் இண்டிகம் என்று சொல்லுவார்கள். இதை ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியிலே நாம் சொல்லியிருக்கின்றோம். இது இன்றைய சமுதாயத்திலே நிறைய பேர்களுக்கு சிறுநீரக கோளாறுகள் என்று அவதிப்படுகிறார்கள். பல லட்சக்கணக்கான பொருள்களை வாரி இறைத்தும் அதை சரி செய்ய முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த கிரியேட்டினின் என்று சொல்லக்கூடிய இரத்தத்திலே இருக்கக்கூடிய கிரியேட்டினின் என்ற வேதிப்பொருள் அதிகமாகி அவர்களுக்கு தொல்லை தருகின்ற நிலையிலே இந்த துத்தி ஒரு அருமருந்தாகிறது என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல பிளட் யூரியா என்று சொல்லுவார்கள். இரத்தத்திலே உப்பு இருக்கிறது, அந்த யூரியா என்கின்ற சத்து இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இதை குறைப்பதற்கு மாற்று மருத்துவத்திலே அங்கே வழி இல்லாமல் திண்டாடுகிறார்கள். இந்த வகையிலே நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய ரிஷிகள் சித்தித்து கொண்ட மருந்து, சிந்தையிலே நினைத்து முடிவான ஒரு மருந்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த துத்தியை அபூட்டிலான் இண்டிகம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதிபலா என்று இதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திலே. அந்த வகையிலே இந்த துத்தி என்பது நிறைய பேர்கள் அடையாளம் தெரியவில்லை, அதை எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கள் என்று தொலைபேசி மூலமாக சொன்னதன் வடிவாகவே இந்த துத்தி இன்று அடையாளத்துக்காக உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இங்கே இதனுடைய பூக்கள் என்று பார்க்கின்ற பொழுது மஞ்சள் நிற பூக்களை உடையதாக இருக்கும். இந்த இலைகளுடைய வடிவத்தை பார்த்து கொள்ளுங்கள். இது சாலை ஓரங்களிலே எங்கு பார்த்தாலும் சாதாரணமாக மண்டி கிடக்கக்கூடியது. இப்பொழுது பூக்கள் பூத்து காய்கள் காய்த்து நிறைய நம் கண்களை பறிக்கின்ற வகையிலே இது தோற்றம் தரக்கூடியதாக அமைகின்றது. இந்த துத்தி இலையை அடையாளம் பார்த்து கொண்டீர்களேனால் இந்த துத்தியினுடைய இலைகள், இதனுடைய இலைகளை மட்டும் எடுத்து நன்றாக வதக்கி பைல்ஸ் என்று சொல்லுவார்கள், மூலம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கடுமையான நோய். மூலம் என்று சொன்னாலே இன்றைக்கு அறுவை சிகிச்சை தான் மாற்று மருத்துவத்திலே. ஆனால் இந்த துத்தி என்பது அந்த மூலத்தை நவமூலம் என்று சொல்லுவார்கள். 9 வகையான மூலங்கள், அந்த மூலத்தை இது போக்கக்கூடிய ஒரு அருமருந்து. இந்த துத்தியினுடைய கீரையை சாதாரணமாக சமையல் செய்து எந்த வகையான மூல நோய் உள்ளவர்களும், இரத்த மூலம் என்று சொல்லுவார்கள், அதாவது மலம் கழிக்கின்ற பொழுது இரத்தம் வெளியாகுதல், மலம் கழித்த பின்னாலே இரத்தம் வெளியாகுதல், சாதாரணமாக ஹெமரேஜ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. சாதாரணமாகவே இரத்தம் வெளியாகுதல், தன்னை அறியாமல் வெளியாகுதல், அது போன்ற நிலைகளிலே கூட இந்த துத்தியினுடைய இலை நமக்கு பயன் தருவதாக அமைகின்றது. முளை மூலம் என்று சொல்லுவார்கள், அமர்வதற்கு கஷ்டமாக இருப்பது, மலம் கழிப்பதற்கு சிரமமாக இருப்பது, எங்கேனும் பயணம் செல்வதற்கு கூட உட்கார்ந்து செல்லுவது என்பது வெகு கடினமாக இருக்கிறது. அந்த நிலையிலே இந்த கீரையை வதக்கி உள்ளுக்கு சாப்பிடுவது மட்டுமல்லாமல் இந்த கீரையை வதக்கி மேலே வைத்து, முளை மூலத்தினுடைய மேலே வைத்து சிறிது நேரம் கட்டி விடுவதனாலே அந்த மூல என்பது குறையக்கூடிய ஒரு மருந்தாக இது அமைகின்றது. இது ஒரு பாதுகாப்பான மருந்து.
அதோடு கூட செலவில்லாத ஒரு மருந்து, இயற்கை தந்த மருந்து. இது எந்த வகையிலே இது இரத்தத்தை போக்கக்கூடியது, மூலத்தை போக்கக்கூடியது. இரத்த மூலம் என்று சொல்லுவார்கள், முளை மூலம் என்று சொல்லுவார்கள், சீழ் மூலம் என்று சொல்லுவார்கள், உள் மூலம் என்று சொல்லுவார்கள். இப்படி எந்த வகையிலே பெயர் சொல்லி அழைத்தாலும் அந்த மூலத்தை இந்த கீரை போக்கக்கூடியது. இதனுடைய காய்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இது போன்ற காய் இந்த செடியில் மட்டும்தான் இருக்கும். இந்த காய்களை பார்த்தீர்களேயானால் இது துத்தி என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளலாம். பூக்கள் இல்லாத பட்சத்திலே கூட இந்த காய்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது உலர்ந்த காய்களை பார்த்து அடையாளம் தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவு அழகான ஒரு அமைப்பு இந்த காய்க்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் பாருங்கள். இது துத்தியினுடைய காய். இந்த துத்தியினுடைய வேரை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய வேர் சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாக அமைகின்றது. துத்தியினுடைய இலைகளை உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுதும் சரி, மேலுக்கு வைத்து கட்டுகின்ற பொழுதும் சரி, மூலத்துக்கு பயன் தருகின்றது. துத்தியினுடைய வேரை 10 கிராம் வேரை எடுத்து ஒரு டம்ளர் நீரிலே போட்டு நன்றாக காய்ச்சி அதை உள்ளுக்கு குடிக்கின்ற பொழுது சிறுநீரக கோளாறினாலே பாதிக்கப்படுபவர்கள், டயாலிசிஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது இரத்தத்தை சுத்தப்படுத்துவது, ஒரு எந்திரத்தின் மூலமாக இரத்தத்தை எடுத்து சுத்தப்படுத்தி மீண்டும் உடலிலே சேர்ப்பது, இது டயாலிசிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த முறையிலே இந்த துத்தியினுடைய வேரை 10 கிராம் அளவுக்கு ஒரு டம்ளர் நீரிலே போட்டு அன்றாடம் அந்தி சந்தி என்று சொல்லுகின்ற 2 வேளை அவர்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தார்களே, ஏனால் இந்த பிளட் யூரியா என்பது அங்கே குறைவுபடக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதோடு கூட கிரியேட்டினின் என்று சொல்லக்கூடிய பிளட்டிலே, இரத்தத்திலே இருக்கக்கூடிய உப்பு அங்கே குறையக்கூடிய ஒரு நிலை உண்டு. அன்பான நேயர்களே, இன்றைக்கு இந்த துத்தி ஒரு மருந்து என்பதை மனதிலே பதிய வைத்து சிறுநீரக கோளாறு வந்தவர்களும் சரி வராமல் தடுத்து கொள்ள வேண்டும் என்பதனாலே இது ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக, முன் தடுப்பு மருந்தாக கூட இதை உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் வேறு ஒரு மருந்தோடு சந்திப்போம். நாம் துத்தி அதனுடைய அடையாளத்தை தெரிந்து கொண்டோம், அதனுடைய மருத்துவ பயனை மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்த்தோம். இப்பொழுது இன்றைய சமூக பிரச்சனையாக எல்லோரையும் பாதிப்பதாக விளங்குவது தலைமுடி பிரச்சனை. இந்த தலைமுடி பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது ஆண் பெண் இரு பாலருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. காமன் என்று சொல்லுவார்கள். காமன், எல்லோருக்கும் காமன் என்று வாரியார் சொல்லுவார்கள். இந்த காமன் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாகவே ஒரு ஆசையை தூண்டக்கூடியவன், காம இச்சையை தூண்டக்கூடியவன். இந்த காமம் என்பது இந்த உலகுக்கு படைக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒன்று என்பதை நம் முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இந்த காமன் பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது, காமன் ப்ராப்ளம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், இது இரு பாலருக்கும், ஆண் பெண் இரு பாலருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இது தலைமுடி பிரச்சனை, இது பொதுவான பிரச்சனை. இந்த தலைமுடி பிரச்சனையை தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட இது பரிணமித்து நிற்கின்றது. இந்த தலைமுடி இல்லாத பெண்கள் திருமணம் என்று பார்ப்பதை கூட, எண்ணி பார்ப்பதை கூட அஞ்சுகிறார்கள். தலைமுடி இப்படி இருக்கிறதே, நான் வரனாக யாரை பார்ப்பது, அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா, அவர்கள் மறுத்து விடுவார்களா என்று கூட அஞ்சி ஒரு நிலையிலே திருமணத்தை கூட தள்ளி போடுகின்ற நிலை. இந்த திருமண தடை என்பது இந்த தலைமுடியிலே கூட அங்கே ஏற்படுகின்றது. நம் சமுதாயத்திலே ஜாதகத்தை பார்க்கிறோம். இந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் என்று பார்க்கின்றோம். இப்படி இந்த மூலம், கேட்டை, ஆயில்யம் என்று பெண்கள் பிறந்துவிட்டால் ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக இன்றைய சமுதாயத்திலே இன்றைக்கும் நினைத்து பார்க்க ஒரு நிலை ஏற்படுகின்றது. இப்படி ஜாதகத்தையும் தப்பி வெளியே வந்தோமேயானால் அந்த உருவத்தை பார்க்கிறார்கள். அந்த உருவத்தை பார்த்து அங்கே திருமணத்தை நிச்சயிக்கிறார்கள். அந்த நிலையிலே தலைமுடி குறைவாக இருந்தால் அது கூட ஒரு தகுதி குறைவாகத்தான் இன்று பார்க்கப்படுகின்றது.
அதே போல ஆண்களுக்கு கூட வழுக்கை என்று வருகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு கூட இந்த திருமண தடை என்பது வெகுவாக ஏற்படுகின்றது. இந்த சமுதாயத்திலே ஒரு உறவுக்கு கூட இந்த தலைமுடி என்பது ஒரு தடையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக தலைமுடி பற்றிய ஒரு நிகழ்ச்சியாக, இந்த தலைமுடி அதிகமாக வளர்வதற்கு, தலைமுடி கருமையாக இருப்பதற்கு, தலைமுடி மென்மையாக இருப்பதற்கு இந்த நிகழ்ச்சி இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே முதலாவதாக கீழ்காய் நெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, பிலாந்தஸ் அமரஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். கீழ்காய் நெல்லி இது எங்கு பார்த்தாலும் புல்லோடு புல்லாக தோட்டத்திலே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது ஒரு மாமூலி. இந்த கீழ்காய் நெல்லி தானாக புதராக மண்டி நமக்கு கிடைக்கக்கூடியது. அதை வெட்டி வெட்டி எடுத்து போடுகின்றோம். இந்த கீழ்காய் நெல்லி என்று சொல்லுகின்ற பொழுது இதனுடைய இலைகள் பார்க்கிறீர்கள் மிகச் சிறியது. இந்த இலைகளுக்கு கீழாக சிறு சிறு காய்கள், ஒவ்வொரு இலைக்கும் கீழாக இது காய்களை பெற்றிருக்கிறது. அதனாலே இதற்கு பெயர் கீழ்காய் நெல்லி என்று சொன்னார்கள். அதாவது பிலாந்தஸ் அமரஸ் என்று ஆங்கிலத்திலே இதற்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கீழ்காய் நெல்லியை நாம் சாதாரணமாக ஈரலுக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றோம். மஞ்சள் காமாலை என்று வந்துவிட்டால் அதற்கு முதல் மருந்து இந்த கீழ்காய் நெல்லி என்பதை நேயர்கள் கவனத்திலே வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்று சொல்லுவார்கள். ஈரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக அமைகின்றது, ஒரு மூலிகையாக அமைகின்றது. இந்த ஈரலை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் இரும்பு சத்தை அது உள்ளடக்கியது. இதை பித்தம் என்று கண்டபோது பைல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த பித்தம் என்று வந்தபோது உஷ்ணம் என்பது உடலிலே சாதாரணமாக ஏற்படும். அந்த உஷ்ணம் என்பது வந்தபோது தலைமுடி என்பது உதிர்வது என்பது இயற்கையாகும். அந்த தலைமுடி உதிர்வதற்கு இதை உள்ளுக்கு சாப்பிடுவதன் மூலமாகவும் இதை மேலுக்கு உபயோகப்படுத்துவது மூலமாகவும் இந்த தலைமுடி என்பது மிக ஆரோக்கியமாக வரும் என்று நம் முன்னோர்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டு அனுபவித்து நமக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கீழ்காய் நெல்லியை தலைமுடி உதிர்ந்த காலத்திலே உடல் உஷ்ணமான நிலையிலே இதை பச்சையாகவோ அல்லது நாட்டு மருந்து கடைகளிலே கீழ்காய் நெல்லி சூர்ணம் என்று விற்பார்கள். அதை வாங்கியோ பச்சையாக அரைத்து உண்ணுகின்ற பொழுது ஒரு சுண்டைக்காய் அளவு அந்தி சந்தி என்று இருவேளை சாப்பிடலாம். அல்லது காலையில் மட்டுமாகிலும் இதை உள்ளுக்கு உட்கொள்ளலாம். அதை பொடியாக நாம் சூரணமாக வாங்கி உண்ணுகின்ற பொழுது வெறுக்கடி அளவு என்பது சொல்லுகின்ற பொழுது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். 3 விரல்களாலே எடுக்கக்கூடிய அளவு. 3 விரல்கள், கட்டை விரல், நடுவிரல், சுட்டு விரல், இந்த 3 விரல்களையும் சேர்த்து எடுக்கின்ற அளவு வெறுக்கடி. இது நம் சித்த மருந்துகளாகினாலும் சரி, ஆயுர்வேத மருந்தானாலும் சரி, இதற்கு அளவாக நாம் கொண்டு இருக்கிறோம். இந்த வெறுக்கடி அளவு அந்தி சந்தி என்று சாப்பிடுகின்ற பொழுது பித்த சமனியாக இது பயன்படுகிறது. உஷ்ணத்தை போக்கக்கூடியதாக இது அமைகின்றது. உஷ்ணத்தினாலே ஏற்படக்கூடிய தலை முடி கொட்டுதல், உஷ்ணத்தினாலே ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கு, உஷ்ணத்தினாலே ஏற்படக்கூடிய மஞ்சளாக செல்லுகின்ற சிறுநீர், எரிச்சல், அவை அத்துணையும் போகக்கூடியதாக இந்த கீழ்காய் நெல்லி அமைகின்றது. அன்பான நேயர்களே, இந்த கீழ்காய் நெல்லியை அடையாளம் பார்த்து மனதிலே இருத்தி கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த கீழ்காய் நெல்லியை எப்படி தலைக்கு எண்ணெயாக உபயோகப்படுத்துவது, அதோடு கூட வேறு தலைமுடிக்கான ஒரு தைலம் எப்படி நாம் பயன்படுத்துவது வீட்டிலேயே செய்து என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது உங்களை அடுத்த பகுதிக்கு அழைத்து செல்கின்றேன். இன்றைய மருத்துவ ஜோதிடம் பகுதிக்கு பல கடிதங்கள் வந்திருந்த போதிலும் அதிலே ஒன்று இங்கே தேர்ந்தெடுக்க பெற்று பதிலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது பிருந்தா என்பவர், வயது 38 என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சகோதரி சிறுமுகை
என்கின்ற ஊர், கோவை மாவட்டத்திலே இருந்து எழுதியிருக்கிறார். அவருக்கு காய்ச்சல் சளி என்று வந்தபோது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கானா வாழை, அந்த கானா வாழை என்பது வாய்க்கால் ஓரமாக புல்லோடு புல்லாக அது நம்மை அறியாமல் வளர்ந்து இருப்பது, அதை தேடி காய்ச்சி குடித்தேன், அந்த காய்ச்சல் குறைந்தது, சளி குறைந்தது என்று எழுதியிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நன்றி. அதோடு கூட அவருடைய குழந்தைகளுக்கு வயிற்றிலே பூச்சி இருப்பதாக அறிந்து அதற்காக சங்கு புஷ்ப இலையை கஷாயமாக வைத்து கொடுத்தேன், நல்ல பலன் தந்தது என்று எழுதியிருக்கிறார். அதற்கு மீண்டும் நன்றி. இப்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்படுத்தி அதனாலே ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அடைந்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றி, இது ஒரு மறந்து விட்ட மருத்துவத்தை மீண்டும் நாம் திரும்பி பார்க்க செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த கடிதத்திலே அவருடைய தங்கையின் குழந்தை, 4 மாத குழந்தை, பிறந்ததிலிருந்தே தாய்ப்பால் குடித்தவுடன் வயிற்றால் போகிறது, நீராக மலம் கழிக்கிறது என்று எழுதியிருக்கிறார். 4 மாத குழந்தை, பால் குடித்தவுடனே வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. மருத்துவர்கள் 2 முறை மலத்தை பரிசோதித்துவிட்டு ஒன்றும் தவறில்லை, சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். இது சரியாகி விடுமா? மலம் சரியாக என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இதுவரை சரியாகவில்லை, தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் தருவதில்லை என்று எழுதியிருக்கிறார். மலத்தை சரி பார்த்துவிட்டு பரிசோதனை செய்துவிட்டு இது தவறு இல்லை, போகலாம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் ஒரு குழந்தைக்கு 2-3 முறைகளுக்கு மேலாக மலம் கழிக்கின்ற பொழுது அங்கே நீர்ச்சத்து குறைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதாவது டீஹைட்ரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த நீர்ச்சத்து குறைந்து போகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய மேல் தோல் சுருங்க ஆரம்பிக்கும். சீக்கிரத்திலே அதனுடைய விரிவுத்தன்மையை அது இழந்துவிடும். மேலும் தலையிலே குழி விழுகின்ற ஒரு நிலை ஏற்படும். உச்ச தலையிலே குழி விழுந்தால் அந்த குழந்தைக்கு நீர்ச்சத்து குறைந்து இருக்கிறது என்பதை இந்த தாய் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையிலே அந்த குழி விழுந்தால் அந்த குழந்தைக்கு டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீர்மை குறைந்து இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட அடிக்கடி மலம் கழிப்பது என்பது ஆரோக்கிய கேடாக கூட ஆகிவிடும். மல வாயிலே புண் ஏற்படக்கூடிய, மூலத்தை போன்ற ஒரு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே எதுவும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார்கள். அதிகமாக மலம் போவதும் குறைவு, மலம் போகாமல் இருப்பதும் குறைவு. 2-3 முறை குழந்தை என்பதினாலே இன்னும் 2 முறை அதிகமாக போவதனாலே ஒன்றும் குறைபாடில்லை. எப்படி மலம் போனாலும் குழந்தைகளுக்கு அந்த நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து கொண்டார்களேயானால் இது நாளடைவிலே சரியான ஒரு நிலைக்கு வரும். நீர்ச்சத்து குறைகின்ற பொழுது சர்க்கரை, உப்பு 2ஐயும் சேர்த்து, உதாரணமாக அரை டம்ளர் தண்ணீரிலே 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, 2 விரல்களாலே எடுக்கக்கூடியது 1 சிட்டிகை, அந்த அளவு உப்பு சேர்த்து அதை நன்றாக கரைத்து அதை கொதிக்க வைத்து கொடுத்தார்களேயானால் அந்த நீர்மை டீஹைட்ரேஷன் என்கின்ற நிலை வராமல் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் ஏற்படும். அதோடு கூட மாதுளையினுடைய தோலை எடுத்து 1 துண்டு, அதாவது 1 அங்குலத்துக்கு 1 அங்குலம் என்கின்ற வகையிலே தோலை, சிறிய குழந்தை என்பதினாலே அதை நீரிலே இட்டு கொதிக்க வைத்து ஒரு பாலாடை, ஒரு சங்கு என்று சொல்லுவார்கள், அந்த அளவுக்கு நீரிலே அவர் கொடுத்து வந்தாரேயானால் இந்த மலம் சீக்கிரத்திலே கட்டக்கூடிய ஒரு நிலை ஆகும். வயிற்றிலே இருக்கின்ற கோளாறுகள் என்பது இல்லாமல் போகும். 38 அகவை ஆணையவருக்கு 4 வருடங்களாக ஏற்கனவே அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை எடுத்திருக்கிறார்கள். முதுகு தண்டிலே இந்த ஊசி மருந்தை செலுத்தி இருக்கிறார்கள். அனஸ்தீசியா என்று சொல்லுவார்கள். அந்த லோக்கல் அனஸ்தீசியா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முதுகு தண்டிலே ஊசி செலுத்தியதினாலே அது வலி அதிகமாக இருக்கிறது, உடம்பின் எடையும் அதிகரித்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு நாம் வேறு வழியை கண்டுபிடிக்க முடியாது.
இதற்கு மேலே பூசுகின்ற எண்ணெயை உபயோகப்படுத்திக்கலாம். நாம் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கின்றோம். முக்கூட்டு எண்ணெய் என்று வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், அதோடு கூட கடுகு எண்ணெய் மூன்றையும் சேர்த்து கொதிக்க வைத்து முதுகு தண்டுக்கு அவர் தேய்த்து கொண்டாரேயானால் அந்த முதுகு வலி குறைந்து விடக்கூடிய ஒரு நிலை அங்கே உண்டு. உடல் எடை குறைவதற்கு பல முறை நாம் சொல்லியிருக்கின்றோம். மிளகு, சீரகம், லவங்கம், லவங்கப்பட்டை இந்த 4ஐயும் சேர்த்து நீராக்கி குடிப்பதனாலே, வெறும் வயிற்றிலே அன்றாடம் குடிப்பதனாலே உடல் எடை குறையும் என்பதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இவர் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலே பிறந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 76 பிறந்தவர். இந்த அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி என்று சொல்லுகின்ற பொழுது தற்பொழுது 7.5 சனியினுடைய காலம் வந்திருப்பதினாலே சனிதோறும் அவர் எள்விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். எள்ளை சிறிதளவு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெயிலே நனைத்து வீட்டிலேயே பூஜை அறையிலே அந்த எண்ணெய் அந்த விளக்கை ஏற்றுவது என்பது இவருக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். கன்னி ராசியான இவருக்கு வருகின்ற மே மாதத்துக்குள்ளாக நல்ல ஆரோக்கியத்தை இறைவன் அவருக்கு தருவான் என்று சொல்லி இவர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். இது போன்ற சந்தேகங்களுக்கு பின்வரும் கடிதங்களிலே இவருக்கு பதில் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே இது போன்ற வேறு ஒரு கடிதத்தோடு சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.